தந்திரி நேலுக்கு வணக்கம். தந்திரி மோட்டர்ல எக்ஸ்க்ளூசிவா ரீசெண்டா லான்ச் ஆன பஜாஜோட பல்சர் N160 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கு, உங்களால பார்க்க முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா N160S, N160SS அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியன்ட்ல, அதுலயும் முக்கியமா அந்த N160SS அப்படின்ற வேரியன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெக்கியான லோடரா வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம், எலக்ட்ரானிக்ஸ் வைஸா. அது மட்டும் இல்லாம அப்பாச்சிக்கு போட்டியா பாத்தீங்க அப்படின்னா இன்ஜின்ல ஒரு அப்கிரேடும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த ஒரு பவர்ஃபுல்லா வந்து பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் பேக் பண்ணுது அப்படின்றத ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கலர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லா யங்ஸ்டரை பயங்கரமாக புல் பண்ணணும்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரோட் ப்ரெசன்ஸை காட்டுது. இதில் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 கலர்ஸ் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது இந்த பேர்ல் ஒயிட், இது இல்லாமல் அந்த பிளாக் வித் அந்த ரெட்டு அலைஸ் இருக்கக்கூடிய அதுவுமே வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ப்ளூ கலர்ஸுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃப்ரண்ட்டில் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த சிமிலர் டிசைன்ஸை தான் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டோட டூம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் தான் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே அந்த கிராஃபிக்ஸோட லுக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஒரு ரெட் கலர் வித் ஒயிட் காம்பினேஷன்ஸ்க்கு வந்து பயங்கரமாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டரில் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எல்இடியில் வந்து நமக்கு கிடைக்குது. முக்கியமாக சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 33 mm இருந்தது, இப்போ 37 mm வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு மகாட் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்க முடியுது. யூஎஸ்டி ஃபோக்ஸுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 300 mm டிஸ்க்கு, ரியரில் ஒரு 230 mm வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 130 செக்ஷன் வந்து டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஏபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில், அதாவது N160SS அப்படின்ற அந்த டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் வந்து அந்த பேஸ் வேரியண்ட், அதாவது வந்து N160S போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கிடைக்குது. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100/80 17 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 17 inch வீல்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. முக்கியமாக இந்த வீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டிக்கரிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோட் ப்ரெசன்ஸை பயங்கரமாக காட்டுது அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கே அந்த லுக்ஸே வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக நமக்கு காட்டுது. மெயின் சேஞ்சஸே எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இன்ஜினில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சியோட அந்த 160 4 வால் இருக்கக்கூடிய அந்த பைக்கு தான் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணி இதில் வந்து இன்ஜினில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 2 வால்வாக இருந்த விஷயம் இப்போ 4 வால்வாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பவர் ஃபிகர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 18.5 ஹார்ஸ் பவரும், டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 14.5 Nm டார்க் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. முன்னாடி 16 ஹார்ஸ் பவர் இருந்த விஷயத்தை இப்போ 18.5 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு 2.5 ஹார்ஸ் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.25 Nm வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலிண்டரோட ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏர் ஃப்ளோ வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல ஒரு அப்கிரேட் வந்து உள்ளேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெட் லூப்ரிகேஷன் சிஸ்டம்ஸும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். நல்லா ஒரு ஹையர் ஆர்பிஎம் போனீங்கன்னா கூட நீங்கள் ரன் ஆகும்போது டெம்பரேச்சரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சிட்டி ரைட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா தெர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ஒரு ஓவர் டேக்கிங்லாம் பண்ணுறீங்க, நல்ல ஒரு பிக்கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஆக்சிலரேஷன் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. 85% டார்க்கே வந்து உங்களுக்கு 3500 ஆர்பிஎம்லேயே வந்து உங்களுக்கு ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து இது வந்து ஆயில் கூல்டாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹையர் ஆர்பிஎம்ல கூட வந்து இன்ஜின் வந்து ஒரு ஸ்மூத்தாக டெலிவரி பண்ணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக அதை ரைட் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இந்த 160 செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இந்த இன்ஜின் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்லலாம். சைடில் என்ன சேஞ்சஸ் அப்படின்றத பார்ப்போம். சைட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. சைடோட கொஞ்சம் அந்த கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே பல்சர் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேட்சஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் அதே 14 லிட்டர்ஸ் தான் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். சீட்டோட ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பிளிட்டர் சீட்டாக வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 160SS அப்படின்ற இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிளிட்டர் சீட்டாகவும் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி சிங்கிள் சீட் வெர்ஷனுமே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். சீட்டோட ஹைட் பொறுத்த வரைக்கும் ஒரு 795 mm வந்து நம்ம கொடுத்துருக்காங்க.
கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 165 கிடைக்குது. இதோட கர்வ் வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 151 கேஜி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா ஈஸியாக வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு காம்பேக்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நீங்கள் அந்த N160S அந்த வேரியண்ட்டில் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ப்ளிட் சீட் அது இல்லாமல் ஒரு சிங்கிள் சீட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியும். முக்கியமாக அதில் சைடை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸ் அப்படின்றது கிடையாது. கேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீடிசைன் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சைடில் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸ் அப்படின்றது கிடையாது. டைலைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஷார்ப்பராக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கே இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். நைட்டில் கண்டிப்பாக அதோட லுக்ஸ் அப்படின்றது வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 130 செக்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஒரு ப்ராடராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல ஒரு கிரிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மல்டிபிள் நீங்கள் டெரெயினில் ஓட்டினாலும் நல்ல ஒரு கிரிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல ஒரு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக அதில் இருக்கிற கிராஃபிக்ஸ்லாம் கொடுத்து நல்லாவே வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிஸ்க் பொறுத்த வரைக்கும் ரியரில் ஒரு 230 mm வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மோனோஷாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் மெயின் சேஞ்சஸே வந்து இங்கே கன்சோலில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 5 inch TFT டிஸ்பிளே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கூகுள் மேப்ஸ் மிரரின்மே வந்து நமக்கு வச்சிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு தரையும் வந்து ஃபோனில் எடுத்து பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் வந்து இதிலேயே நீங்கள் உங்களோட லொக்கேஷன் எங்கே போகிறீங்களோ அதை விசிபிளாக நீங்கள் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இதில் ரைட் மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 5 ரைட் மோட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்டு, ரோடு, ரெயின், ஆஃப் ரோடு, டூர் அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து இதில் ஒரு 5 ரைடிங் மோட்ஸ்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளூடூத் வைஃபை கனெக்டிவிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்குது. டியூல் சேனல் ஏபிஎஸ்மே வந்து நமக்கு இதில் பேக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு அப்கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் த்ராட்டல் பாடி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு புல் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக டவுன் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2% வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ரைடருக்கு கம்ஃபர்ட்டாக நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹசார்ட் சுவிட்ச் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கில் சுவிட்சுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. இங்கிட்டு நீங்கள் ஹெட்லாம்ப்ஸ் ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. இன்ஜின் ஆன் ஆஃபும் உங்களால் பண்ணிக்க முடியும். லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டிஸ்பிளேவை கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த ரீஜனில் உங்களால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய ரைடிங் மோட்ஸு அது மட்டும் இல்லாமல் உங்களோட கனெக்டிவிட்டி ப்ளூடூத் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லெஃப்ட்டில் வந்து உங்களால் கனெக்டிவிட்டி பண்ணிக்க முடியும். ஒரு இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்சஸ் ஒரு ஆர்மே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ்மே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. உங்களோட ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரால் மோட்மே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரால் மோட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே லோ ஸ்பீட்லலாம் நீங்கள் போகும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களால் ஒவ்வொரு தரையும் நீங்கள் வந்து கியரை சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. அது ஈஸியாக கம்ஃபர்ட்டாக உங்களால் ஓட்ட முடியும் அப்படின்றதையும் பஜாஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு கலர்ஸ், அதாவது இவங்க வந்து மொத்தம் 3 கலர்ஸ், பேர்ல் ஒயிட்டு, இந்த பிளாக் வித் அந்த ரெட் கிராஃபிக்ஸ், இது மட்டும் இல்லாமல் அந்த நியூ ப்ளூ கலர்ஸ்மே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இந்த பிளாக் வித் ரெட் கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய பைக்ஸ் நம்ம கூட இருக்குது. லுக்ஸை பாருங்கள், வேற மாதிரியான ஒரு லுக்ஸை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த நிறைய பேர் அந்த அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது இந்த ரெட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நல்லா பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். முக்கியமாக வீல்ஸில் வந்து அந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ரியர்லையுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதே ஒரு நீங்கள் ஒயிட் கலர் போகிறீங்க அப்படின்னா அந்த ஒயிட்டில் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் சும்மா லைட் ஒரு ரெட் கிராபிக்ஸ் வந்து நம்ம கொடுத்திருப்பாங்க. இதோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுவோம். பல்சரோட த்ராட்டலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரைட் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதே நம்ம செக் பண்ணுவோம். போருமே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 63.5 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்டோக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 53 வந்து நமக்கு வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து அந்த நல்ல ஒரு லோன் மிட்லேயுமே வந்து நல்ல ஒரு புல் இருக்கும் அப்படின்றத பஜாஜ் கிளைம் பண்ணுறாங்க. ஓட்டும்போது கண்டிப்பாக நம்ம செக் பண்ணலாம். முக்கியமாக சேஞ்சஸே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜினில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேக் பண்ணுது. ஒரு ஒர்த்தான அந்த 160 செக்மெண்ட்டில் இது பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நிறையா காம்படிட்டர்ஸ்க்கு இது நல்ல ஒரு காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்ல முடியும். ஃப்ரண்ட்டில் ஒரு யூஎஸ்பி சார்ஜிங்க்கான போர்ட்மே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து நம்மளால் வச்சுக்க முடியும்னு சொல்லலாம்.
மற்றபடி ஃப்ரண்ட்டில் சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே நமக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும். இதோட வேரியன்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் N160S 160SS அப்படின்னு சொல்லி 2 வேரியன்ட் கிடைக்குது. N160S பொறுத்த வரைக்கும் 1,33,000 rupees எக்ஸ்ஷோரூம் கோட் பண்ணுறாங்க. இதே டாப் வேரியன்ட் 160SS பார்த்தீங்க அப்படின்னா 1,43,000 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக கிடைக்குது. இப்போ நம்ம இந்த பஜாஜ் பல்சர் N160SS நம்ம ரைட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ், அவங்க ஸ்பெக் ஷீட்டில் கொடுத்த மாதிரி தான் இருக்கா அப்படின்றத வாங்க செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் கியர் போட்டு லான்ச் பண்ணலாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக வந்து இதில் சேஞ்ச் ஆகிருக்கதே இதோட இன்ஜின் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி 16 PS ஆஃப் பவர் இருந்ததை வந்து ஒரு 18.5 PS பவர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்கிரேட் ஆகிருக்கு. 2 வால்வ்லேருந்து 4 வால்வாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 14.5 Nm டார்க் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, அவங்க சொல்கிறதே இந்த காம்படிட்டரான இந்த அப்பாச்சியோட இதை வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், டார்க்கியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இனிஷியலாக வந்து ஃபஸ்ட் கியரில் நம்ம லான்ச் பண்ணும்போது ஒரு புல் அப்படின்றது கொஞ்சம் ஆவரேஜான ஒரு புல்லாக தான் இருக்குது. ரொம்ப அக்ரெசிவாக நம்மளை தூக்கி போடுற மாதிரிலாம் அந்த புல் அப்படின்றது இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவான பவர் வந்து டெலிவரி பண்ணல, ஒரு ஆவரேஜான ஒரு பவர் தான் வந்து டெலிவரி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். 0 to 60 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4.5 செகண்ட்ஸில் வந்து அட்டைன் ஆகுது. அதே மாதிரி இதோட டாப் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ஒரு 115 வந்து இதோட டாப் ஸ்பீடாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பர்ஸில் பார்க்குறதுக்கும் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அதில் வந்து ஒரு 18.5 PS அப்படின்னு சொன்னாலும் கூட பார்த்திங்க அப்படின்னா லோ எண்டில் கொஞ்சம் லீனியரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான், ஒரு ஆவரேஜாக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் கொஞ்சம் டார்க்கியாக அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டவுன் ஷீட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த புல் அப்படின்றது கிடைக்குது. அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து நல்ல ஒரு சிட்டிக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப கட் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது பெருசாக நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியல, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் நல்ல ஒரு ஹையர் ஆர்பிஎம்மில் க்ரூஸ் பண்ணாலும் நல்ல ஒரு ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே இருக்குதுன்னு சொல்ல முடியும். பட் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிட் ரேஞ்சில் நீங்கள் ஒரு 4th ஸ்விட்ச் பண்ணி கரெக்டான ஆர்பிஎம்மில் 5th கியர் ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு புல் அப்படின்றது கிடைக்குது. இப்போ நம்ம ரோட் மோட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ரோட் மோட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இல்லை. பட் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கு. டே டு டே நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே அதிகமாக நீங்கள் ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, டே டு டே சிட்டி கம்யூட் போவேன், நான் ஒரு ஹைவேவும் க்ரூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு லீனியரான ஒரு பவர் வந்து டெலிவரி பண்ணுது. அதே மாதிரி ஹேண்டில் பார் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுன் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு லைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் பண்ணதுனால கொஞ்சம் ரைடருக்கு கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் 4th கியரில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5500 RPM 6000 RPM வந்து ரீச் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 6000 RPMக்கு மேலே, அதாவது ஒரு 7000 8000 RPMக்கு மேலே போனீங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரு புல் அப்படின்றது இருக்குது. பட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாலாம் இல்லை, கொஞ்சம் அப்படியே மெதுவாக தான் வந்து பவர் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு நல்ல ஒரு பிக்கப் அப்படின்றது நீங்கள் டக்குன்னு ஓவர்டேக்லாம் பண்ணுற மாதிரி வந்து இதில் சடனாலாம் வந்து பிக் பண்ண முடியாது. கொஞ்சம் லீனியராக அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7000 RPMக்கு மேலே போனீங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரு ஃபீல் அப்படின்னு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 80-90 வந்து ஸ்பீட் வந்து கிராஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஓட்டுறோம் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஒரு 100 க்ரூஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி மட்டும்தான் வந்து நம்ம இவ்வளோ ஸ்பீடில் வந்து நம்ம போகிறோம். இவ்வளோ ஸ்பீட் அப்படின்றது கண்டிப்பாக அட்வைசபிள் அப்படின்றது கிடையாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக சேஃப்டி வைஸ் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து ஓட்டணும். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு UST ஃபோக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 33 இருந்ததை இப்போ 37 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ப்ராடராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பேட் ரோட்ஸ்லலாம் ஓட்டுறீங்கன்னா கூட பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு மோனோ ஷாக் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. சஸ்பென்ஷன் வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஹையர் ஸ்பீடில்
பிரேக் பண்ணோம் அப்படின்னாலும் ஷார்ப்பாக நிற்கிதா அப்படின்னா ஷார்ப்பாக வந்து நிற்கல, கொஞ்சம் நமக்கு வந்து தள்ளி போய் தான் வந்து நிற்கிது. ரொம்ப பிரேக்கிங் அப்படின்றது ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை, கொஞ்சம் வந்து ஒரு மாட்ரேட்டாக தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சடனாக வந்து ஒரு ஹையர் ஸ்பீடில் வந்து ஒரு ஷார்ப்பாக டக்குன்னு ஒரு பிரேக் பண்ணுறீங்க, ஒரு பேனிக் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரியரில் வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து அசார்ட் மாதிரி உங்களுக்கு எரியும். அது பின்னாடியில் இருக்கிறவங்கள வந்து அலாட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அது கொடுத்துருக்காங்க, ஒரு சேஃப்டிக்காண்டி. பட் ஆனால் அதெல்லாம் வந்து தேவையான ஃபீச்சர்ஸ் அப்படின்றது அவங்க ஆட் பண்ணுறாங்க சேஃப்டி வைஸு. ஓவராலாக பார்க்கும்போது ஃபியூச்சர்ஸ் லோடடாக இந்த செக்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் வந்து பேக் பண்ணுது. 5 இன்ச் டிஎஃப்டி கொடுத்துருக்காங்க, முக்கியமாக மேப்ஸ் வந்து இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. இதோட டாப் வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸோரூம் வந்து ஒரு 1,43,500 ருபீஸ்க்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸுக்கு இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஃபியூச்சர் லோடடாக வந்து கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மைலேஜ் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 40 to 45 அப்படின்றது மைலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஓவராலாக நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் அட்டன் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் அட்டன் பண்ணி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து ரைடு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து நல்லா ஃபீல் பண்ணதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓப் இந்த வீடியோ இந்த பஜாஜோட N160 பற்றி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நம்புகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வண்டியை நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பேக்கடாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு புல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜினோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களோட ஷார்ட் லிஸ்ட்டில் இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணுங்கள். ஹோப் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்.